இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் பிஎம்சி சார்பாக வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கும் மற்றும் உலகமே சாத்வீக உணவாக மாறணும்னு ஆசைப்பட்ட நம்ம குரு பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பிஎம்சி சேனல்ல உணவும் ஆரோக்கியம்ன்ற தலைப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஹெர்பல் டீயை பற்றி பார்க்கலாம். நிறைய மக்கள் இந்த ஹெர்பல் டீயை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஹெர்பல் டீ மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த காலகட்டத்தில் அதிகமாக எல்லாருக்குமே இருக்கிறது மன அழுத்தம்தான். அதுக்கு ஒரு சிறந்த தீர்வான ஒரு ஹெர்பல் டீயை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ரோஸ்மெரி ஹெர்பல் டீ. இந்த ரோஸ்மெரி ஹெர்பல் டீ குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரோஸ்மெரி ஹெர்பல் டீ குடித்தா ஸ்ட்ரெஸ் குறையும், மனசுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் கூட அதிகரிக்கும். ரெண்டாவது, ஜீரணத்திற்கு இது உதவுகிறது. எப்படி? உங்கள் டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும்போது அடிக்கடி ப்ளோட்டிங் இல்லை புளிப்பு ஏப்பம் புடைப்பா அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ரோஸ்மெரி டீ ஒரு கப் குடிச்சிங்கன்னா உங்களோட குடல் பகுதி நன்றாக வேலை செய்யும்னு சொல்லப்படுது. இந்த ரோஸ்மெரி ஹெர்பல் லீவ்ஸை நிறைய பேர் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்புக்கு பயன்படுத்துவாங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்தலாம். அதே சமயம் நீங்கள் இன்டர்னலாகவும் இதை இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு அதிக அளவில் சீக்கிரமான ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்க இந்த ஹெர்பல் டீ பயனளிக்கும். முடி மற்றும் தோலுக்கு இது ஒரு நல்ல தீர்வுங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம தோல் நல்ல பிரகாசமாகவும் முடி நல்லா அடர்த்தியாகவும் முடி உதிர்வை தடுக்கவும் ஸ்கேல்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கவும் இது உதவுகிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவாற்றலை அதிகரிக்கிறது. இந்த ரோஸ்மெரியோட வாசனை பிரெயின் பவரை அதிகரிக்க செய்யும்னு சொல்லப்படுது. இது படிக்கிற மாணவர்களுக்கும் வேலையில் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இந்த ரோஸ்மெரியோட வாசனை ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனை தரதாகவும் நிம்மதியை தரதாகவும் மன அழுத்தத்தை குறைக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்களும் இதை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுரைக்கப்படுகிறது. சரி, இப்போ ரோஸ்மெரி டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைங்க. அதில் ஒரு ஸ்பூன் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸை போடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தேனோ எலுமிச்சை சாரோ சேர்த்து குடிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்த்த ரோஸ்மெரி டீ. உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்தியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஹெல்தி ட்ரிங்க். அடுத்த எபிசோடில் இன்னொரு சுவாரஸ்யமான ஹெல்தி டிப்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.